அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணியில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பார்க்குறோம். இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நமக்கு அயலக தமிழர்களுக்கு தமிழ் கற்பிக்க புதிய திட்டம் அப்படிங்கிறத தலைப்பில் கொடுத்துருக்காங்க. அயலக தமிழர் தினம், நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் டே அப்படிங்கிறது ஜனவரி 12ஆம் தேதி இயர்லி நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் நேற்று இந்த விழா அப்படிங்கிறது நடந்துச்சு. இதில் பார்த்தோம் அப்படின்னா அயலக தமிழர்களுக்கு 100 பயிற்றுனர்கள் மூலமாக மொழி கலைகள் குறித்து நேரடி பயிற்சி அளிக்கப்படும் என முதல்வர் அறிவித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திட்டம் ஒரு 10 கோடி ரூபாய் செலவில் அயலக தமிழர்களுக்கு தமிழ் மொழி மற்றும் தமிழுடைய கலைகளை கற்பிப்பதற்காக ஒரு திட்டம் உருவாக்க போகிறாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் நேற்று அயலக தமிழர்கள் விருதுகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. யார் யாருக்கெல்லாம் இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்ன அப்படிங்கிற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா சிறந்த பண்பாட்டு தூர்தர் விருதும் அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. புதுசாக ஒரு விருது அறிவிக்கப்பட்டு அந்த விருதை கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க. சிறந்த பண்பாட்டு தூதர் அப்படிங்கிற இந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கையின் கிருஷ்ணகாந்தன் சந்தீப் அப்படிங்கிறவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? எல்லாமே தமிழ் டயாஸ்போரா தான். ஓகேங்களா? அவங்களுக்கு தான் இந்த மாதிரி விருது விழா எல்லாமே நடத்துகிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் தமிழ் கற்கணும் அப்படிங்கிறதுக்காக 10 கோடி ரூபாய் செலவில் ஒரு திட்டத்தையும் தமிழக அரசாங்கம் உருவாக்க போகிறாங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில முக்கிய செய்திகள் இருந்துச்சு. அந்த வகையில் அடுத்து திருக்குறள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துறோம். என்ன திருக்குறள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வாரி பெருக்கி வளம்படுத்த உற்றவை ஆராய்வான் செய்க வினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருள் வரும் வழிகளை பெருகச் செய்து அவற்றால் வளத்தை உண்டாக்கி வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனே செயல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வர ரெவன்யூ சோர்சஸை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் ஐடென்டிஃபை பண்ணி ப்ரீமெடிடேட் பண்ணி அதை கண்டுபிடிச்சு அந்த இடையூறுகளை நீக்க வேண்டும். அதுக்கப்புறமா அப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் இந்த செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருக்குறளின் 512 அதிகாரம் தெரிந்து வினையாடல். சரிங்களா? ஸோ வேறு என்ன செய்திகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த கும்பமேளா அப்படிங்கிறது பிரயாக்ராஜில் தொடங்க இருக்குது. கும்பமேளா அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும். 12 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த கும்பமேளா அப்படிங்கிறது நமக்கு நடத்தப்பட்டுட்டே வருது இல்லையா? ஸோ இந்த கும்பமேளா எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிரயாக்ராஜ். முன்னாடி அலகாபாத் அப்படிங்கிற பெயரில் இருந்துச்சு. இப்போ பிரயாக்ராஜ் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இன்றைய செய்தித்தாளில் குறைவான செய்திகள் தான் இருந்துச்சு. இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.